Hi, hello, this is Prakash from Carsense. Three-way active setup கான ப்ராடக்ட் அண்ட் தென் அதோட காஸ்ட் தான் ரிவீல் பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட் என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆடிசனோட ஒரு த்ரீ-வே ஆக்டிவ் செட்டப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு த்ரீ-வே ஆக்டிவ் செட்டப் இது. ஸோ அந்த ப்ராடக்ட்ல வந்து நம்ம இப்போ வந்து ஒன்னொன்னா போயிடலாம். ஃப்ரண்ட்டுக்கான மிட் ஊஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர்ல இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மிட் ரேஞ்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர் கிளாஸ் மோல்ட் பண்ணி அதில் மிட் ரேஞ்ச் அண்ட் தென் டியூட்டர்ஸ் வந்து இப்போ பிளேஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கான த்ரீ-வே. ஸோ இது மூணுமே ஃபார் த ரியர் டோர் இதில் வந்து நம்ம ஒரு கோஆக்சல் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் ஒரு 809 ப்ராசஸர் ஒன்று யூஸ் பண்ணிருப்போம். ஒரு 8 சேனல் ஆம்பிளிஃபயர் அண்ட் 9 சேனல் ப்ராசஸர். அண்ட் தென் இந்த செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு APF1D ஒரு மோனோ ஆம்பிளிஃபயரும் அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஆடிசனோட பாசிவ் சப்வூஃபர். சோ இதையும் நம்ம வந்து ஆக்சுவலி இது வந்து எங்கிட்ட பாக்ஸ்ல இருக்கு. ரியர்ல டிக்கிலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைபர் கிளாஸ் மோல்டிங் பண்ணி சோ அங்கேயுமே வந்து நம்ம இந்த 10 இன்ச்சுக்கான சப்வூஃபரையுமே வந்து நம்ம அங்கேயே பிளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட்லி ஆடிசன்ல ஓச்சேன்ற ஒரு சீரிஸோட த்ரீ-வே ஆக்டிவ் செட்டப். இந்த ப்ராடக்ட் என்னென்ன போட போறோன்றதை பார்த்தாச்சு. சோ அந்த ப்ராடக்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறன்றதை பார்ப்போம். ஆடிசனோட மிட் ஊஃபர். சோ இதோட ஆக்சுவல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் பேஸ்ல, அதாவது உங்களுக்கு சப்வூஃபர்னால கேட்ச் அப் பண்ணி கொடுக்காத ஒரு மைனூட் பேஸை கூட இந்த மிட் ரேஞ்ச் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓக்கலும் ட்ரிபிள். ஸோ இதில் தாண்டி நம்மளுக்கு வந்து வரக்கூடிய அந்த மிட் பேஸ் ரேஞ்சை கம்ப்ளீட்டா இது வந்து டேக் ஓவர் பண்ணி கொடுக்கும். இதோட ஃபங்க்ஷனிங் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 200 ஹெர்ட்ஸ் டு 5 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு மிட் ரேஞ்சோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பீக்கர் தான். பட் ஆனா அதுல வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் ஆகி 250 ஹெர்ட்ஸ்ல இருந்து ஒரு 2000 ஹெர்ட்ஸ் வரைக்குமே ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து டியூட்டரோட ஃபங்க்ஷன் என்னன்றதை பார்ப்போம். இந்த டியூட்டர் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டோம் டியூட்டர். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அப் டு வந்து உங்களுக்கு 180 வாட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது வந்து இதோட ஆசிரியஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ நம்ம ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சில தான் வந்து இது பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டியூட்டர்ன்ற ஒரு விஷயமே இட்ஸ் ஆல் ஹை ஃப்ரீக்வன்சி 8 ohms டியூட்டர்ன்றதுனாலே இதோட கேட்சப் எப்படி இருக்குன்றது பாத்தீங்கன்னா மத்த பேசிக் டியூட்டர்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் டியூட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீச்சுன்னு கத்தோ இரிட்டேட் ஆயிடும். பட் இது அப்படி கிடையாது. ஸோ ஆக்சுவலோட ஃப்ரீக்வன்சி நம்ம அதை கேட்ச் ஓவர் பண்ணிட்டு அதிக ஹார்ம்ஸ்ன்றதுனால இதோட ஆடியோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளியராகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டரோட ஃபங்க்ஷன். ஸோ இப்படிதான் டியூட்டர்ன்ற ஒரு விஷயமே வந்து ஃபங்க்ஷனும் ஆகுது. இந்த காம்பனன்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் ப்ராசஸர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா APF8.9 பிட். ஸோ இந்த ப்ராசஸர் தான் வந்து இந்த காம்பனன்ட் வந்து நம்ம ஆட் ஆன் பண்றோம். இந்த ப்ராசஸரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா 8 சேனல் பவர் ஆம்பிளிஃபயர் கம்ஸ் வித் 9 சேனல் ப்ராசஸர். இந்த செட்டப்பை வந்து இந்த ப்ராசஸரை நம்ம எப்படி இப்போ பிரிட்ஜ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மிட் ரேஞ்ச். ஸோ இந்த மிட் ரேஞ்சுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சேனல் அண்ட் தென் இது வந்து மிட் ரேஞ்ச். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சேனல் அண்ட் தென் டியூட்டர். ஸோ இது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சேனல். இந்த ஒரு காம்பனன்ட்டோட த்ரீ-வே ஃப்ரண்டோட த்ரீ-வே செட்டப்புக்கு மட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 சேனல் வந்து கன்சியூம் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட்லி பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கோஆக்சல். ஸோ இந்த கோஆக்சல் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 சேனல். ஸோ டோட்டலி வந்து 8 சேனல்ஸ் க்ளோஸ் அவுட். ஸோ இதை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மோனோ ஆம்பிளிஃபயர். ஸோ இது வந்து சப்வூஃபருக்கு இந்த ஒரு மோனோ ஆம்பிளிஃபயர் ட்ரை பண்ணி பேலன்ஸ் இருக்க சிங்கிள் சேனல் வந்து ப்ராசஸர் நம்ம இது கூட பிரிட்ஜ் பண்ணிட்டு ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்புக்கான அவுட்புட் போற மாதிரி இந்த செட்டப் வந்து நம்ம வந்து பண்றோம். எஸ்பெஷலி நம்ம வந்து இவ்வளவு செட்டப் பண்றதோட மெயின் மேட்டர் எதுல இருக்குன்றது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்டோட வயரிங் தான் மெயின். ஸோ இதோட வயரிங்ஸ் வந்து நம்ம பாத்தீங்கன்னா பியூர்லி கனெக்ஷன்ன்ற பிராண்ட்லயும் குவாடன்ன்ற பிராண்ட்லயும் தான் இதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா வயரிங்கே டிசைன் பண்றோம். ட்விஸ்டட் காப்பர் வயர்னு சொல்லுவாங்க. உள்ள உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த காப்பரோட ட்விஸ்டிங் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்விஸ்டடாவே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா இப்படிதான் அந்த வயரிங் கேஜ் இருக்கும். ஹை பர்ஃபார்மன்ஸ் வயர்ஸ், அதாவது நல்ல ஒரு கேஜுக்கான வயர்ஸ் வந்து போறதுக்கான மெயின் ரீசன் வந்து ஸ்பீக்கரோட ஆடியோ த்ரூ பண்றதே அந்த கேபிள்ஸ் தான். ஸோ அந்த கேபிள்ஸ் வந்து நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு குவாலிட்டியா போட்டுருமோ உங்களுக்கு அந்த அளவுக்கான ஆடியோ ரெசல்யூஷனுமே வந்து ரொம்ப நல்லா பெட்டராகவே கிடைக்கும். ஸோ அதனாலதான் வந்து மோர் ஓவர் வந்து ஒரு 1 lakh இல்லை 1.5 lakh ஆடியோ செட்டப் மேல போகும்போது வயரிங்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மஸ்டா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்பனன்ட் இந்த செட்டப்க்கு வந்து நீங்க ஹெவி வயரிங் போங்க ஸோ அப்படின்னு நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து ரீசன் வந்து இந்த ஒரு விஷயம் தான். ஸோ இவ்வளவு பெரிய ஆடியோ வந்து நம்ம த்ரூ பண்ணி கொடுக்குறது அந்த கேபிள்ஸ் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கான ஆடியோ த்ரூமே நமக்கு வந்து கிடைக்கும். ஆட்டோஃபோன்ன்ற ஒரு பிராண்ட்ல இது வந்து 1.6 mm டேம்பிங் ஷீட் இப்போ நம்ம கிட்ட இருக்கு, விச் இஸ் மேட் இன் ரஷ்யா. ஸோ இந்த டேம்பிங் ஷீட்டுமே வந்து இந்த செட்டப் கூட இன்க்ளூடடா வரும். ஸோ இந்த ஒரு செட்டப் பேக்கேஜ் கூட 12 ஷீட்ஸ்ன்ற கான்செப்ட்ல வந்து 2 layer டேம்பிங்ன்ற கான்செப்ட்ல வந்து காருக்கு வந்து டேம்பிங்கே பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா டோரோட இன்சைட் ஆஃப் த ஒரு டோர்லயும் அவுட் சைட் ஆஃப் த வந்து அந்த டோரோட பார்ட்லயுமே வந்து நம்ம டேம்பிங்ன்ற ஒரு விஷயம் வந்து பண்றோம். 2 layer டேம்பிங் போது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் த வந்து ஏர் டைட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்பீக்கர் நம்ம போடும்போது ஒரு நல்ல ஆடியோ எஃபிஷியன்சில ஏரை வந்து புல் அவுட் பண்ணி திருப்பி புஷ் பேக் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து உங்களுக்கு அக்வாஸ்டிக் மூலியமா அரெஸ்ட் பண்றது வந்து டேம்பிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ரெண்டாவது இப்போ நம்ம இன்சைட்
இன்சைட் அண்ட் அவுட் சைடுன்ற ஒரு கான்செப்ட்ல 2 லேயர் டேம்பிங் தான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோருக்கு வந்து கன்சம்ஷன் வந்து இன்சைட் ஆஃப் த டோர், அவுட் சைட் ஆஃப் த டோர், உள் சைடுக்கு வந்து 1.5 ஷீட்டும், அவுட் சைட் ஆஃப் த டோர் வந்து 1.5 ஷீட். ஸோ மொத்தம் ஒரு டோருக்கு 3 ஷீட்ன்ற கணக்குல இன்டூ 4 4 டோருக்கு அப் டு 12 ஷீட் வரைக்கும் ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த டேம்பிங் ஷீட்டுமே இது கூட வந்து இன்க்ளூடட் இந்த பேக்கேஜ்ல. அண்ட் தென் இந்த செட்டப் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர் கிளாஸ் மோல்டிங், ஸோ இதுமே வந்து இன்க்ளூடட். ஸோ இது வந்து கிறிஸ்டாவோட ஏ பில்லர், இது இட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் ஃபார் த மிட் ரேஞ்ச் அண்ட் தென் ஃபார் த டியூட்டர். ஸோ இந்தோட ஃபைபர் மோல்டிங் இந்த பேக்கேஜ் கூட வந்து இன்க்ளூடடாகவே வந்துடும். இல்ல வந்து இந்த மெட்டீரியலுமே இன்க்ளூடட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஸ்டிச்சிங் பண்ணி, ஸோ அந்த சீம்லாம் கேட்ட மாதிரி அந்த ப்ராப்பர் ஸ்டிச்சிங் சீமே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டேரக்டா வந்து பெயிண்ட்ஸோ இந்த மாதிரி பண்ணாம ப்ராப்பரா லெதர் டச்லயே வந்து மெட்டீரியல் ராப் ஓவருமே பண்ணி கொடுப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் கலர். இப்போ வந்து ஒரு சில வண்டிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கிரெட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேனல் வந்து ஓக்ரேல இருக்கும். ஸோ அந்த கலருக்கான மெட்டீரியலுமே வந்து சேர்த்து நம்ம வந்து மிஸ் அண்ட் மேட்ச் இல்லாம ராப் ஓவருமே பண்ணி கொடுக்க முடியும். இந்த பேக்கேஜ் கூட பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து இன்க்ளூடட் தான். இந்த பேக்கேஜ் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடிசனோட 10 இன்ச் பாசிவ் சப்வூஃபருமே இது கூட வந்து இன்க்ளூடட். சப்வூஃபர் நம்ம போறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய காம்பனன்ஸோ இல்ல ஆடியோ நம்ம எவ்வளவு அப்டேட் பண்ணாலுமே ஹை பேஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து சப்வூஃபரால தான் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். சப்வூஃபர்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஆடியோ கூட வந்து நம்ம மேட்ச் ஓவர் பண்ணும்போது தான் அந்த ஆடியோ ஒரு மாதிரி கம்ப்ளீட்டடா இருக்கும். ஸோ அந்த விஷயத்துக்காக இந்த பேக்கேஜ் வந்து நம்ம சப்வூஃபருமே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதோட லிஸ்ட் ஓவர் ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட் ஓவர் என்னன்றதை காட்டுறேன். அண்ட் தென் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ண போடுறது அந்த லிஸ்ட் ஓவர்ல இருக்கும். ப்ராடக்ட் ஆக்சுவல் காஸ்ட் அண்ட் தென் நம்மளோட காஸ்ட்டுமே அதுல இருக்கும். ஸோ வாங்க என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதோட ஆக்சுவல் ப்ராடக்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 3,88,660 இதோட ஆக்சுவல் காஸ்ட். நம்மளோட காஸ்ட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆக்டிவ் செட்டப்புக்கான ப்ராசஸோட நம்ம காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3,30,000க்கு நெட்டா பண்ணி கொடுக்கலாம் இந்த கம்ப்ளீட் இந்த ஆடியோ செட்டப். ஸோ இந்த ஒரு டோட்டல் செட்டப் வந்து நம்ம போறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டா நம்மளால என்ஜாய் பண்ணி கேட்க முடியும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்கு தான் நம்ம வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி போறதுக்கான ஆடியோ செட்டப்க்கே நம்ம போறதுக்கான ரீசன் அதுதான். ஆடியோன்ற பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் வால்யூம்ல கேட்கறதுக்கும் ஆஃப் ஆஃப் த ரேஞ்ச் வால்யூம்ல கேட்கறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க அதிகமான ஆடியோ வந்து என்ஜாய் பண்ணும்போது லோ லெவல் ஆஃப் வால்யூம், அதாவது அப் டு ஒரு சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 40 ரேஞ்ச் ஆஃப் வால்யூம் இருக்கு அப்படின்னும் போது ஸோ நீங்க வந்து அதை ஒரு 10 to 15 இல்ல 20 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் ஆடியோ ஃபீலியே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான செட்டப் ப்ராப்பரா வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்ல வந்து நீங்க நல்லாவே வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ லோ வால்யூம்ல நல்ல ஒரு ஃப்ரீக்வன்ஸ்க்குள்ள ஒரு ஆடியோ வந்து நல்லா நீங்க லிசனரா இருந்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணி கேட்க முடியும். அதே ரொம்ப டீடைல்டான ஆடியோ கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்க ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப டீடைல்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து நீங்க கம்பல்சரி ட்ரை பண்ணலாம். ரேட் அண்ட் தென் ப்ராடக்ட் என்னன்றது நம்ம டீடைலா கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வீடியோமே வந்து நம்ம அப்டேட்டும் பண்றோம். இந்த மாதிரியான ஒரு ஆடியோ செட்டப் நம்ம வண்டிக்கும் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க பயில டிஎம் பண்ணுங்க.